u அதை of x, ஃபுல்லாக எழுதுறேன். வேவ் ஈக்குவேஷன் அப்படியே ஜென்ரலாகவே சொல்லு. இன்ஃபைனைட் டொமைன் இல்லையா? டொமைன் அதாவது 0 ≤ சம் x ≤ எல்லாம் இருக்கும்போது இல்லையா? டைம் வந்து எதுனாச்சும் இருக்கலாம். என்ன சொல்லு? u of x, t u of x, t equal to summation over n equal to 1 to infinity dn sin n pi x by l plus cos n multiplication by x cos n by ct by l n by ctl ctl divided by l by l plus அவ்வளவுதான். dn equal to 2 pi l 0 Okay, t okay, வர. sin n pi x அப்படி அது கீழே போட்டு. ஸோ கண்டிஷன் அடுத்து என்ன இருக்கும்? வேர் 2 by l 2 by l integral over 0 to l f of x sin n pi x by l into dx sin n by x x by by l into dx. ஓகே. ஆனால் முக்கியமானது என்னென்னா ஈக்குவேஷனில் வந்து இந்த எஃப்ங்கிறது எதுக்கான எந்த எஃப் இதுதானே? சரி, அந்த u of x, 0 equal to f of x இருக்கும்ல அது அதான் இதுவா? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபார்முலா எழுதி போட்டு பார்த்து கிளாஸில் அன்றைக்கி கூட யாரோ குரூப்பில் அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக புனித லட்சுமி தான் அனுப்புனது. ஓகே, இப்போ இதில் இருந்து இதுக்கான ஆன்சரை போடுவோம். ஓ சரி, ஓகே. இப்போ நமக்கு தேவையானது இதுதான் தேவை இல்லையா? ஓகே, நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா u of x, t தானே, நமக்கு u of x, 0 வேல்யூ இதுக்கு ஈக்குவல். அதுலேருந்து நம்ம dn வேல்யூ என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணலாம். எப்படின்னா u of x, 0 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். l வந்து என்னென்னா 2 வரைக்கும் இருக்குது. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. u of x, 0 ஈக்குவல் டு இங்கேருந்து போடுறேன் சமேஷன் n equal to 0 to infinity dn sin n pi x by 2 cos n pi சிங்கிறது 1, சிங்கிறது டீயோட கோஎஃபிஷியன்ட்டா சி ஸ்கொயரா n பை 1 t t0 சாரி t0 இல்லையா? ஏன்னா நம்ம t0 போட்டிருக்கோம். ஸோ cos 0 1. ஸோ அப்போ நமக்கு இது என்னன்னா சம்மேஷன் n equal to 0 to infinity dn sin n pi x by 2. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா givenல இருந்து sin pi x plus 2 sin 2 pi x. இனிஷியல் கண்டிஷன்லேருந்து இந்த dn கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே போயிட்டு இதில் இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு போட்டு வரணும், லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும். பண்ணலாம். அப்படி போட்டாலும் சேமாக தான் வரும். நமக்கு இப்படி போட்டாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் லிமிட் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படின்னா n equal to 1 கொடுக்கும்போது d1 sin pi x by 2. அடுத்து d2 sin pi x, இதை அழைச்சிட்றேன், ப்ளஸ் d3 sin 3 pi x by 2, d4 sin 2 pi x. அடுத்து d5 அப்படியே எழுதிட்டு போகலாம். நமக்கு எங்கே இருக்குது 2 pi x வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் பண்ணோம். ஏன் பண்ணணும்? இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போக்கி நீங்கள் ப்ராப்ளத்துக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
இது இப்படி போயிட்டு இருக்கும் எக்ஸட்ரா. இதுவும் ஈக்குவல். இங்க பாருங்க, இதுவும் ஈக்குவல். நான் இதை வந்து இங்கிருந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னா இதுல இருந்து D1 என்னவா இருக்கும்? D10. ஏன்னா இங்க sin πx இங்க இல்லை, πx/2. D2 வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்து D30. அடுத்து D4 வந்து 2. அடுத்து D5ல இருந்து எல்லாமே என்னவா இருக்கும்? இது எல்லாமே 0. அப்ப நமக்கு சொல்யூஷன் இங்க இருந்து எடுக்கணும். இங்க இருந்து நமக்கு சொல்யூஷன் என்ன வரும்? u of x, t இல்லையா? u of x, t ஈக்குவல் டு நமக்கு எழுத வேண்டியது நம்ம D2வும் D4வும் எழுதுனா போதும். அப்ப D2 போடும்போது மற்றது எல்லாமே 0 ஆயிடும் இல்லையா? அப்ப D2 எழுதும் போது D2 1. அப்போ sin of 2 போடும்போது 2π x by அது 2 தான். ஓகே, 2 cos of 2π t 0லாம் அப்ளை பண்ணக்கூடாதுப்பா. அதுங்க இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்காக t நம்ம இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுகிறோம். t/2 அதே தான் 2 தான் வருது. ஓகே, ப்ளஸ்ஸு D4 வந்து 2. 4 கொடுக்கும்போது 2 இங்கே கேன்சலேஷன் 2πx sin 2πx இங்கே அது அப்படி எழுதிப்போம். காஸ் அதுவுமே காஸ் 2πx இல்லையா? 2πtயா? 2πt கரெக்டா? அதாவது எதுவுமே கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே 2வா? ரேச்சல் எப்படி வரமாட்டேன்னு வந்திருக்கிறேன். ஏன் தாளக்கான போடுறது? ஓகே, u of x, t கண்டுபிடிச்சாச்சு. அழைச்சிடலாமா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இனிமேல். ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் மாதிரியே இருக்கணும். ஒவ்வொன்றும் இந்த இனிஷியல் கண்டிஷன் ut கொடுத்தா ஒரு ஃபார்முலா இருக்கும், ux ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக. எல்லா இனிஷியல் கண்டிஷனுக்கும் இந்த மாதிரி பண்ணலாமா? எல்லா இனிஷியல் கண்டிஷனுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். இனிஷியல் கண்டிஷன்ல இருந்து புரியல. இல்ல இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி D1 D2 அதெல்லாம் dn அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ண ஒரு சில இடத்துல டைரக்டா வரும், ஒரு சில இடத்துல சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணினாக்க நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? காஸ் mx sin mx வந்து அந்த சரி இந்த ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். 0 to π/2 ஒரு ஃபார்முலா இருக்கும். cos mx sin mx cos nx dx. இந்த n ஈக்குவலாக இருந்தால் என்ன, நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன, அதே மாதிரி 0 to 0 π அதை யூஸ் பண்ணோம்னா வரும். அப்படியே போடலாம், இப்படியும் போடலாம். நமக்கு இது ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ஈக்குவல் பண்ணுறதுக்கு. ஏன் ஈக்குவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த இன்ஃபைனைட் சீரீஸுமே வந்து உங்களுக்கு என்னென்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சைடாக எடுத்துகிட்டு வந்து லீனியர்லி இண்டிபெண்டோட டெஃபினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் சேமாக வரும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா இப்போ அதில் வந்து en வந்துச்சுன்னா, அதாவது ut of x, 0க்கு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியாது தானேண்ணா? ut of x, 0க்கு ஆமாம், ut of x, ஒருவேளை ut கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த dn கண்டுபிடிச்சி தான் போட்டோம். அதுக்கு வந்து en sin nπx/2 into sin nπct வரும். அப்போ இனிஷியல் கண்டிஷன் போட்டோம்னா 0 ஆயிடும், அதனால அதை யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், அது உங்களுக்கு கொடுத்துக்கிறதுல யூஸ் பண்ண முடியுதா? இங்கே x, 0 போட்டால் இருக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை டெரிவேட்டிவ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே இல்லைனா டெரிவேட்டிவ் எடுத்து வேணால் பார்க்கலாம். அது இன்ஃபைனைட் சீரீஸில் இது முதல்ல கன்வர்ஜன்ஸான்னு தெரியணும், அதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கீழே வர அந்த en ஃபார்முலா போட்டு கூட போட்டுக்கலாம். நமக்கு அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இங்கிருந்து என்ன கேட்டாங்க? u of 1, 1 கொடுத்தா என்ன வரும்? 1, 1 sin π 0, அதனால இங்க 0. இங்க sin 2π 0, அப்போ 0 தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் u of என்ன போட்டிருந்தேன்? சரி, u of 1/2, 1
1/2 போடும்போது π/2 கரெக்டா? sin π/2 cos π/2 இல்லை cos π, ஏன்னா இங்கே 1 இல்லையா t. அடுத்து ப்ளஸ் 2 sin எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இல்லையா, அப்போ sin π தான் அது. ப்ளஸ் 2 sin π, sin π இங்கே சம்திங் வரும் 0, அப்போ sin π/2 1, cos π வந்து -1 -1. கரெக்டா ஜாஃபியா? கரெக்ட் தான் அண்ணா, கரெக்ட் தான். அப்போ இதுவும் தப்பு. அடுத்து இன்னொன்று என்ன ஆப்ஷன் இருந்துச்சு? சி ஆப்ஷன். அண்ணா 1/2, 1/2, ஓகே. ஸோ 1/2 போடும்போது அதே தான் திருப்பவும் இந்த இடத்துல சேம் தான் வரும் இல்லையா, -1. இல்லடா cos 2π வரலண்ணா. அதான் 1, ஏன்னா இங்கே cos 2π 1 ப்ளஸ்ஸு அந்த இடத்துல 1/2 போடும்போது sin π 0 தான், அப்போ 1 தான் இது. ஆமாண்ணா கரெக்ட் தான்ண்ணா. ஓகே. ஸோ இதில் ஏதாவது ஆப்ஷன் வந்துச்சா? அண்ணா சி ஆப்ஷன் தான் அண்ணா ட்ரூ. சி ஆப்ஷன் ட்ரூ. அப்போ டி ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணணும். பார்ட் சி கொஸ்டினாக தான் ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தான் ஆகணும். அப்போ யூடி பார்க்கணும் இல்லையா, யூடி பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இங்கே இது தேவையில்லை, அப்போ sin πx அப்படியே வச்சுப்போம். காஸ் πt அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin πt இன்ட்டு π ப்ளஸ் 2 sin 2πx இன்ட்டு sin 2πt இன்ட்டு 2π. கரெக்டா? மல்டிப்ளிகேஷன். இப்போ யூடி ஆஃப் 1/2, 1/2 போடும்போது என்ன வந்தது? இது π/2, சரி π/2னாக்க 1, இங்கே π/2னாக்க -1 π ப்ளஸ்ஸு இங்கே π/2 போடும்போது 0 தானா, 0, அது 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து -π, ஆனால் நமக்கு +π கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் அது ஃபால்ஸ். எல்லாமே கம்பேரிஷன் தான். இங்கே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், கம்பேரிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருக்கா இதில்? நெக்ஸ்ட்டு போகலாமா? அழைச்சிருவா. மோனிஷா இருக்கா இல்லையா? பேச்சே காணும். ஆமாம், ஆன்லைனில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் பாதி பேர் வந்திருக்க மாட்டாங்களே, குரூப் 4 எக்ஸாம் வேறு. 30 பேர் இருக்காங்க. ஓ வெரி குட். 30 பேரா? ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மட்டும் அது என்னன்னு மட்டும் சொல்கிறேன். R2 to R be locally exists. Consider initial value problem. X dot equal to f of t comma x. X of t naught equal to x naught. For t naught x naught belongs to R2. Suppose that j of t naught x naught
represents or represents the maximal interval. அது closed set. empty set. இதுக்கு என்ன தோணுது உங்களுக்கு பார்த்தாக்க? அதாவது இந்த ஒரு ஏதோ ஒரு லோக்கலி லிப்ஜிட்ஸ் ஃபங்க்ஷன், லோக்கலி லிப்ஜிட்ஸ்னா என்ன தெரியும் இல்லையா? ஆமாம், ஏதோ ஒரு சம் நெய்பர்ஹுட்ல லிப்ஜிட்ஸ். அப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இல்லையா, இதற்கான சொல்யூஷன் ஒரு நெய்பர்ஹுட்ல எக்ஸிஸ்ட் ஆகலையா? நம்ம ஒரு மேக்ஸிமல் இன்டர்வல் கண்டுபிடிப்பில்ல சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி, அந்த இன்டர்வல் எப்பவுமே ஓப்பனாக ஆரோ க்ளோஸில் எம்டிஆர், அதுதான். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்னா ஒரு தேரம் இருக்குது, ரிசல்ட்டு, அதை நான் எழுதி போடுறேன். எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். அது ஓப்பன்னா இந்த இடத்துல இதுவும் வரலாம், இல்லை இதுவும் வரலாம். ஆனால் நமக்கு லிப்ஜிட்ஸ் வந்து லோக்கலாக இருக்கிறதுனால ஹோல் ஆருக்கு வந்து மேக்ஸிமம் இன்டர்வல் வராத மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அது ஓப்பன் செட் ஆல்வேஸ், அதுதான் பெஸ்ட்டான ஆன்சர். ஸோ அதை நான் ரிசல்ட் எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டுன்னு ஸோ என்னென்னா மேக்ஸிமல் இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? சொல்யூஷன் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த இன்டர்வல் வந்து எப்பவுமே ஓப்பனாக இருக்கும். மேக்ஸிமல் இன்டர்வல் முக்கியமானது. நான் மேக்ஸிமல் இன்டர்வல் நீங்கள் வந்து இன்னொன்று பியானோவோ பிகாட்ஸ் தேரமோ யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வல் கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹெச் கண்டுபிடிப்போம், அது க்ளோஸ்டு இன்டர்வலாகவும் கண்டுபிடிப்போம். ஆனால் அது இல்லை, இது வேற. பிகாட்ஸ் தேரமோ பியானோ தேரம், அது ஏதோ ஒரு சம்திங் ஒரு நேம் ஒரு மறந்துட்டோம். ஹெச் கண்டுபிடிங்க அந்த இன்டர்வல் யூனிக் சொல்யூஷனாக இருக்கிற மாதிரி. பிகாட்ஸ் ரெக்டாங்கிள், பிகாட்ஸில் ரெக்டாங்கிள், அது நேம் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அது வேற, அது அந்த தேரம் சொல்லணும், அதுக்குள்ளே யூனிக்காக இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் வந்து சம் ஹெச் இருக்கும், மாட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச். அந்த ஹெச் வந்து சம் மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம், அது மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அது வேற இன்டர்வல். அது க்ளோஸ் ரெக்டாங்கிளாக வரும். நமக்கு சிஎஸ்ஏஆர் கொஸ்டினில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பட் ஆனால் இது மேக்ஸிமம் இன்டர்வல்ன்றதுனால அது ஓப்பனாக தான் இருக்கும் எப்பவுமே. ஜென்ரலாகவே எழுதி போடுறேன். Then for each x dot belongs to A, there is a maximal interval. Interval J, we approach J on which the initial value problem, ஆமாம் எழுதி போட்டிருக்கோம், ஏற்கனவே எழுதி போட்டிருக்கா? சரி, ஓகே, புதுசாக யாருனா இருந்தாங்கன்னா எழுதிக்கிட்டோம். ஆஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் உங்கள் நோட்ஸ்லேயே இருக்கும். அது
solution. Furthermore, the maximal interval is open. ஓப்பன்னா ஓப்பன் இன்டர்வல் தான். அப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம், இது மட்டும் தான் வரும், இது கண்டிப்பாக வராது, இது கண்டிப்பாக வராது, இதுவுமே ஓப்பன் செட்டு தான். பட் நமக்கு இங்கே லோக்கலி லிப்ஜிட்ஸுங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எஃப்ஐ இன்டர்வல் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வராது ஆர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரிசல்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்வல் மேக்ஸிமல் இன்டர்வல் எக்ஸிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னாவே இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு அது ஓப்பனாக தான் இருக்கும். அது ரிசல்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, எங்கேயாவது கேட்கலாம். அழைச்சிடலாமா? இது எல்லாமே பார்ட் பி கொஸ்டின். இப்போ பார்ட் சிக்கு போவோம். So the Cauchy problem. Dou x u to dou y u